السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நம் ஜும்மா உரையில் ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஆட்சி சம்பந்தமாக வல்ல அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எவ்வாறு புகழ்ந்து கூறுகிறான், அவ்வாறு நாமும் அல்லாஹுவை புகழ்ந்து கூறுவதினால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்பன போன்ற விஷயங்களை ஹத்தீப் அவர்கள் அழகான முறையிலே நமக்கு எடுத்து சொன்னார்கள். உண்மையில் அல்லாஹுவை பற்றி அதிகம் நமக்கு மத்தியில் பரிமாறப்பட வேண்டும். அல்லாஹுடைய ஆட்சி, அல்லாஹுவினுடைய அதிகாரம், அல்லாஹுவினுடைய வல்லமை, இப்படி அல்லாஹுவை பற்றியுள்ள செய்திகளை நமக்கு மத்தியில் அதிகம் பகிர்ந்து கொண்டால் உண்மையில் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய ஈமான் வலுப்பெறும், இன்னும் அல்லாஹுவை பற்றியுள்ள நம்பிக்கை உறுதியாகி நாம் ஏற்றிருக்கக்கூடிய அற்புதமான இந்த இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தில் நிலைத்து இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, ஆரம்பமாக ஹத்தீப் அவர்கள் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புகழுக்குரியவன், பாதுகாவலன், நன்மை செய்யக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன், அவனுக்கென்று பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களிடத்தில் நடக்கக்கூடிய அந்த நுட்பமான அறிவுகள் அல்லாஹுவிடத்திலே நிறைவாக இருக்கின்றன. அவன் நுட்பமாக அறியக்கூடியவன், எல்லாவற்றையும் விளங்கக்கூடியவன். அந்த அல்லாஹுவை நாம் அதிகம் புகழ்வோம். மேலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு, மூமின்களுக்கு பல்வேறு உபகாரங்களை செய்து கொண்டிருக்கிறான். மேலும் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமானுக்கு அல்லாஹ் நேரான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறான். மேலும் குர்ஆனை நமக்கு கற்றுக் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வழிமுறைகளையும் நமக்கு தந்தானே. அப்படிப்பட்ட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அதிகம் நாம் புகழ்வோம், துதிபாடுவோம். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் லா இலாஹ இல்லாஹு خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل لا تدركه الابصار وهو يدرك الابصار وهو اللطيف الخبير. அவன்தான் உங்களுடைய இரட்சகன் அல்லாஹ், அவனை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை. அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தவன், அவனையே நீங்கள் வணங்குங்கள். அவன் எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். பார்வைகள் அவனை அடைய செய்யாது, அவனிடத்தில் தான் நம்முடைய பார்வைகள் அடையும். எனவே அவன் நுட்பமாக அறியக்கூடியவன், மென்மையாளன்.
மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் திரு தூதராகவும் இருக்கிறார்கள். அவர்கள் படைப்பினங்களிலேயே மக்களிலேயே மிகவும் அல்லாஹுவை பற்றி அவர்கள்தான் அறிந்தவர்கள், அல்லாஹுவை அதிகம் அதிகம் பயப்படக்கூடியவர்கள், மக்களுக்கு அதிகம் அதிகம் அழகான முறையிலே உபதேசம் செய்தவர்கள். மேலும் நம்முடைய ரப்பு யார் என்பதை நமக்கு கற்றுத்தந்தார்கள், நம்முடைய மார்க்கம் என்ன என்பதை நமக்கு கற்றுத்தந்தார்கள், நம்முடைய இறுதி முடிவு, நமக்கு வரக்கூடிய கூலிகள் எல்லாவற்றையும் தெளிவாக அவர்கள் விளக்கினார்கள். எனவே மிக அழகான முறையில் அல்லாஹ் கொடுத்த அந்த பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றினார்கள். அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சாட்சி கூறுவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வதை போன்று, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். திண்ணமாக உங்களிடந்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர்கள் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, முஃமின்களை கொண்டு உங்கள் மீது அவர்கள் அதிகம் இரக்கம் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள், பேராவல் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகிறான். எனவே அந்த அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்து காட்டினார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை அதிகம் அதிகம் நாம் அஞ்சி வாழ வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவனை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவனை புகழ வேண்டிய முறையில் புகழ வேண்டும், அவனை திக்ர் செய்வதை கொண்டும் ஷுக்ர் செய்வதை கொண்டும் நம்முடைய நாவுகளால் அசை போட வேண்டும், அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை மிக அழகான முறையிலே நேர்த்தியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதுவுமாக இல்லாத நிலையில் நம்மை படைத்தான். நாம் சிறிய வயதில் இருக்கும்போது நம்மை பாதுகாத்தான், பெரிய வயதிலேயும் அவன்தான் நம்மை பாதுகாக்கிறான். மேலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாழ்வாதாரங்களையும் அவன்தான் தந்திருக்கிறான். அவனுடைய ரிஸ்க் மட்டும் இல்லை என்றால் நாம் உண்மையிலேயே அழிந்து போயிருப்போம். அவன் நேரான வழியை நமக்கு காட்டவில்லை என்றால் நாம் வழிகேட்டிலே மூழ்கியிருப்போம். எனவே அந்த அல்லாஹுவை நம்முடைய கல்பால் கண்ணியப்படுத்த வேண்டும், நம்முடைய நாவுகளால் அல்லாஹுவை புகழ வேண்டும், நம்முடைய உடல் அசைவுகளால் அவனை நாம் வணங்கி வழிபட வேண்டும். உண்மையில் அல்லாஹுவை பற்றியுள்ள அந்த நம்பிக்கை, அல்லாஹுவை பற்றியுள்ள அந்த மரியாதை மதிப்பு உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால், அல்லது அல்லாஹுவை பற்றியுள்ள அந்த நம்பிக்கையில் கோளாறு இருக்குமேயானால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை இவ்வுலகிலேயே இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை போன்று, وَمَن يُهِنِ اللَّهُ فَمَا لَهُ مِن مُكْرِمٍ إِنَّ اللَّهَ يَفْعَلُ مَا يَشَاءُ. அல்லாஹ் யாரை இழிவுபடுத்தி விடுகிறானோ அவரை கண்ணியப்படுத்துவர் யாரும் இல்லை, நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்து விடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்றால் அப்ப அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே நம்மால் விளங்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி அதிகம் அதிகம் புகழ்ந்து சொல்கிறான். அவன் தன்னைத்தானே புகழ்ந்து சொல்வதற்கு மிகவும் தகுதியுடையவன். மட்டுமல்ல, அவனால் தேர்வு செய்யப்பட்டுள்ள மலக்குமார்கள், வானவர்கள், அவர்களும் அல்லாஹுவை புகழ்ந்து கூறுகிறார்கள். அதே போன்று அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களும் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்து சொல்கிறார்கள். இதுவெல்லாம் திருமறை குர்ஆனின் நெடுகிலும் நாம் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், குர்ஆனை ஓதக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவிட வேண்டும். அல்லாஹுடைய கண்ணியம் அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவிட்டு அதிலே அவன் உறுதியாக இருந்து அல்லாஹுவினுடைய மதிப்பை புரிந்து அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அல்லாஹுவை பற்றியுள்ள நேசம் அவனிடத்திலே அதிகமாக இடம்பெற வேண்டும், அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் அவனுடைய உள்ளத்திலே இடம்பெற வேண்டும், அல்லாஹுவை பற்றியுள்ள நல்ல எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் தன்னை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹுவை தவிர்த்து அவனுடைய உள்ளத்திலே வேறு யாரும் எதுவும் இடம் பெற்றிருக்க கூடாது. இவ்வாறு ஓதக்கூடிய அல் குர்ஆனை ஓதக்கூடிய மூமின் இருந்தால் அவன் இந்த துன்யா வாழ்க்கையிலும் சரி ஆகிரத்திலும் சரி அவனுக்கு வெற்றிதான், ஈடற்றத்தை பெற்று விடுவான். அல்லாஹுவை அவன் அதிகம் அதிகம் புகழும் போது அவனுடைய கல்பிலே ஒரு நிம்மதிய ராகத்தை அடைந்து விடுவான். மட்டுமல்லாது ஆகிரத்திலே மறுமையிலும் அவன் மிகப்பெரிய வெற்றியை அடைவான், அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவான். எனவே இப்படிப்பட்ட அடியார் விஷயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருப்தி அடைவான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை திருப்தி கொண்டு விட்டானோ உண்மையிலேயே அவன் ஒரு பாக்கியசாலி. அவனுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது, அவன் யாருக்கும் அஞ்ச வேண்டிய சூழ்நிலையும் இருக்காது. அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நாம் அதிகம் அதிகம் புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான வசனங்களில் தன்னைத்தானே அல்லாஹ் புகழ்ந்து கூறுவதில் அறிவு சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய ஆற்றல் சம்பந்தமாக நிறைய இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அவனுடைய வாழ்வு அது முழுமையானது. அல்லாஹ்வுக்கென்று எந்த மௌத்தும் கிடையாது, எந்த நோயும் வராது, எந்த தூக்கமும் கிடையாது, எந்த ஓய்வும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நித்திய ஜீவன், என்றென்றும் உயிரோடு இருப்பவன். அவனுடைய இல்மோ, அவனுடைய அறிவாற்றலோ அது எல்லாவற்றையும் அது சூழ்ந்து இருக்கும். படைப்பினங்கள் இது மாதிரி எல்லா அறிவும் சூழ்ந்து இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொஞ்சம் அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போன்று அவருடைய ஆற்றலை எடுத்துக்கொண்டால் அவனை விட ஆற்றல் உடையவர் யாரும் இருக்க முடியாது. அவன்தான் எல்லா ஆற்றலுக்கும் மேல் ஆற்றல் உடையவன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் சில இடங்களில் தனது ஆற்றலை அப்படியே நிலைத்திருக்க செய்வான், சில இடங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாடியவாறு அதனை எடுத்துக்கொள்வான். ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சிஃபத்தில் உள்ள ஒன்றுதான், தன்னுடைய வல்லமையில் உள்ள ஒன்றுதான் அல் முல்க். அவனிடத்தில் ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சி சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் கூறுகிறான். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சூரத்து தாஹா 20வது அத்தியாயம் 114வது வசனம், ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக். அல்லாஹு தஆலா உண்மை அரசனாகிய ஆட்சியாளனாகிய அல்லாஹுவே மிக உயர்ந்தவன், அல்லாஹ் பாக்கியமுடையவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்களின் ஆட்சி பூமியின் ஆட்சி அவனுக்கே சொந்தமானவை என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 25வது அத்தியாயம் 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் லஹுல் முல்க், அவனே அல்லாஹ், அவன்தான் உங்களுடைய இரட்சகன், அவனுக்கு ஆட்சி அதிகாரம் முழுவதும் அவனுக்கே உள்ளது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரம் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்னொரு இடத்துல சொல்லும் போது தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், எவனுடைய கையிலே ஆட்சி இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் வலம் யத்தகிது வலதா வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே வானம் பூமி, வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே சொந்தமானவை. அல்லாஹ் அவனுக்கென்று ஒரு சந்ததியை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆட்சி அதிகாரம் செய்வதில் அவனுக்கென்று ஒரு கூட்டாளி, ஒரு பங்காளி அல்லாஹ் எடுத்துக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலே சொன்ன வசனங்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தமானவை, அதிலும் வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே சொந்தமான என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இங்கு கொஞ்சம் விவரமாக சொல்கிறான்.
அவனுக்கென்று சந்ததி அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. மேலும் ஆட்சி அதிகாரம் செலுத்துவதில் அவனுக்கு கூட்டாளி யாரும் கிடையாது என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். எனவே அல்லாஹ் அவன் தனித்து அதிகாரம் செய்யக்கூடியவன், தனித்து ஆட்சி புரியக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முல்கு ஆட்சி அதிகாரம் சம்பந்தமாக அல்லாஹ் தனித்து தான் இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் அந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறான். எனவே இது மிகப்பெரிய மகத்துவம் பொருந்திய ஒரு நியாமத்தாகும். இவ்வாறு ஒரு மனிதன் விளங்கிவிட்டால், அல்லாஹுவை பற்றியுள்ள அந்த ஆட்சி அதிகாரத்தை புரிந்து கொண்டால், அவனுடைய உள்ளம் ஒரு சீர் பெற்றுவிடும், நல்ல நிலையில் அடைந்துவிடும். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்வான். எனவே அல்லாஹுவை மட்டுமே நாம் அதிகம் அதிகம் புகழ வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடுவான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் அல்லாஹுவை புகழ வேண்டும் என்று கற்றுத் தருகிறான். ஒரு இடத்திலே சொல்லும் போது, சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயம் 111வது வசனம், வகுலில் ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹிது வலதா வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க் வலம் யகுல் லஹு வலிய்யும் மினத் துல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி அல்லாஹு தஆலா அவன் எந்த ஒரு சந்ததியும் எடுத்துக்கொள்ளவில்லையே, ஆட்சி அதிகாரம் செலுத்துவதில் அவன் கூட்டாளியாக யாரையும் அல்லாஹ் தேர்வு செய்யவில்லையே, அதே போன்று எந்த விதமான பலகீனத்தை கொண்டும் எந்த உதவியாளனையும் அல்லாஹ் ஆக்கவில்லையே, அப்படிப்பட்ட ரப்பு ஆகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுங்கள், புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மட்டுமல்ல, வகப்பிர்ஹு தக்பீரா, அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டிய முறையில் நீங்கள் அவனை பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய ஆட்சி சாதாரண ஆட்சி கிடையாது, அது தனித்து நிர்வாகம் செய்கிறான். வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியன. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லதி, அவன் எத்தகையவன் என்றால், லம் யத்தஹிது வலதா, அவனுக்கென்று சந்ததி அவன் எடுத்துக்கொள்ளவில்லையே, வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி, ஆட்சி அதிகாரம் செலுத்துவதில் யாருக்கும் அவன் கூட்டாளியாகவும் அவன் எடுக்கவில்லையே, வலம் யகுல் லஹு வலிய்யுன் மினத் துல்லி, பலகீனத்தை கொண்டு எந்த விதமான ஒரு பாதுகாவனையும் அவன் எடுத்துக்கொள்ளவில்லையே, அப்படிப்பட்ட ரப்பை புகழுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, புகழ்வதோடு நிறுத்தி விடாமல் அல்லாஹுவை பெருமைப்படுத்துங்கள், வகப்பிர்ஹு தக்பீரா, அல்லாஹுவை பெருமைப்படுத்துவீராக என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரம் என்பது, முல்க் என்பது, இந்த துன்யா, இந்த உலகத்தில் மட்டுமல்ல, ஆகிரத்திலும் அவன்தான் அதிகாரம் உள்ளவன், ஆகிரத்திலும் அவன்தான் ஆட்சி அதிகாரம் கொண்டவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் அடியான் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை அவன் தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகிரத்தோடு தொடர்புபடுத்தி சூரத்துல் ஃபாத்திஹா என்ற ஆரம்ப அத்தியாயத்திலேயே அல்லாஹுவை பற்றி நாம் அடிக்கடி சொல்வோம். மாலிகி யௌமித்தீன், நியாய நாளின், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று நாம் சொல்லுவோம். அந்த மறுமை நாளுடைய அதிபதி, ஆட்சியாளன் என்று அல்லாஹுவை நாம் சொல்லுவோம். இங்கு யௌமுத்தீன் என்பது அது யௌமுல் கியாமா, மறுமை நாளாகும். இந்த முல்க் விஷயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லும் போது, ஆகிரத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த முல்க் அதிகாரம் பற்றி அல்லாஹ் பேசும்போது, லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ் கேட்கிறான், அந்த நாளில் ஆட்சி யாருக்குரியதாக இருக்கும்? அந்த நாளில் சர்வ அதிகாரம், ஆட்சி யாருக்குரியதாக இருக்கும்? ஏகனாகிய, அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே அது சொந்தம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்கிறான். அப்ப அந்த நாளில், மறுமை நாளில் யாரிடத்தில பலம் இருக்கும், யாரிடத்தில் அந்த ஆட்சி இருக்கும் என்றால், ஏகனாகிய, ஒருவனாகிய, அடக்கி ஆளக்கூடிய என்னிடத்தில் மட்டும்தான் அந்த ஆட்சி இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு மறுமை நாளுடைய நிலவரத்தை எல்லாம் பேசுகிறான். அதே மாதிரி அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவியுற்று ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யக்பிதுல்லாஹுல் அர்ல
ويطوي السماوات بيمينه ثم يقول أنا الملك أين ملوك الأرض. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியை அல்லாஹ் என்ன செய்து விடுவான், அந்த பூமியை கைப்பிடிக்குள்ள அல்லாஹ் வைத்து விடுவான். அதே போன்று வானங்களை தன்னுடைய வலது கரத்தால் அல்லாஹ் சுருட்டி வைத்து விடுவான். பிறகு அல்லாஹ் கேட்பானா, அனல் மலிக் ஐன முலூக்குல் அர்த், அனல் மலிக் நான் தான் அதிகாரமுடையவன், நான் தான் ஆட்சிக்கு சொந்தக்காரன், எங்கே பூமியின் அரசர்கள் ஆட்சியாளர்கள் எங்கே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானாம் அந்த நாளில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் இடம்பெற்றுள்ள ஹதீஸ். அப்போ அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் இப்படி கேட்பான், அனல் மலிக் ஐன முலூக்குல் அர்த், நான் அரசனாக இருக்கிறேன், ஆட்சி அதிகாரமுடையவனாக நான் இருக்கிறேன், எங்கே பூமியின் ஆட்சியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான் என்றால் அவன்தான் இவ்வுலகிலும் ஆட்சியாளன், மறு உலகிலும் அவன்தான் ஆட்சியாளன், அவனே ஆட்சிக்கு சொந்தக்காரன் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஆட்சி அதிகாரம் நிர்வகிக்கக்கூடிய சில பொறுப்புகளை மனிதரிடத்திலே அவர்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு விட்டு விடுகிறான். அவர்களுடைய சிற்றறிவுக்கு ஏற்ப நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் விட்டு விடுகிறான். ஒரு சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அல்லாஹ் பிடுங்கி விடுகிறான். அவர்களை அதிகாரம் வர்க்கத்திலே இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியும் இழிவும் படுத்துகிறான். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது, வல்லாஹு யுதி முல்கஹு மையஷா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவாறு தனது ஆட்சியை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது, குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துذில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வே ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன், ஆட்சிகளுக்கெல்லாம் மேலான ஆட்சியாளன் ரப்புல் ஆலமீன், அந்த அதிபதியே யா அல்லாஹ், நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நீ யாரை விரும்புகிறாயோ அவரிடமிருந்து நீ அந்த ஆட்சியை அகற்றியும் விடுகிறாய், நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய், நன்மை யாவும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் செய்வதற்கு பேராற்றல் உடையவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் ஆலி இம்ரான் 26வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அப்ப இந்த இடத்துல பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை அல்லாஹ் ஆட்சியை கொடுத்து மேன்மைப்படுத்துகிறான், சிலருக்கு அல்லாஹ் ஆட்சியை பிடுங்கி அவர்களை இழிவுபடுத்தவும் செய்கிறான். அது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த முல்க் ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரையில் எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. உண்மையில் அவனுடைய நாட்டப்படி அவனுடைய விருப்பப்படி அது நடக்கிறது. அவன் என்ன விரும்புகிறானோ அது அப்படியே நடந்து விடுகிறது. அல்லாஹ் எதை விரும்பவில்லையோ அது நடைபெறாது. இப்படித்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். எந்த ஒன்றாக இருந்தாலும் தான் நாடியது நடக்கும், தான் நாடாதது நடக்காது என்பதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சுட்டி காட்டுகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, இன்னல்லாஹ யஹ்குமு மா யுரீத், நிச்சயமாக அல்லாஹ் தான் விரும்பிய ஒன்றை கொண்டு அவன் தீர்ப்பளிப்பான். இன்னொரு இடத்திலே சொல்லும் போது, இன்ன ரப்பக ஃபஆலுல் லிமா யுரீத், நிச்சயமாக உமது ரப்பு அவன் தான் நாடியதை அவன் விரும்பியதை அவன் செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் போது, இன்னல்லாஹ யஃஅலு மா யுரீத், நிச்சயமாக அல்லாஹ் தான் விரும்பியதை செயல்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த அனைத்து வசனங்களுமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் எல்லாமே நடக்கிறது.
அல்லாஹ்வுடைய விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கிறது என்பதற்கு இந்த வசனங்கள் நமக்கு மிகப்பெரிய சான்றுகளாக இருக்கின்றன. எனவே அல்லாஹ் நாடிவிட்டால் அது நடந்து விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, சில நேரங்களில் அல்லாஹ் நாடுவான், ஆனால் அவனுக்கு அந்த விஷயத்திலே திருப்தி இருக்காது, ஆனால் நடந்துவிடும். அல்லாஹ் ஒன்றை நாடுவான், இது நடைபெற வேண்டும் என்று நினைப்பான், ஆனால் அது நடந்துவிடும். ஆனால் அந்த விஷயத்தில் அல்லாஹுக்கு திருப்தி இருக்காது. அப்படியும் நடக்கும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறான். பாருங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சோதனைக்காக, மனித சமூகத்தை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் பொருந்தி கொள்ளாத ஒன்றை அவன் நாட்டப்படி அது நடந்துவிடும் என்பதை அல்லாஹ் விளக்கும் போது, வலவ் ஷாஅ ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ, சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயம் 99வது வசனம். உம்முடைய ரப்பு நாடிவிட்டால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவரும், ஒரு ஆளு இல்லாம பூமியில் இருக்கக்கூடிய அனைவரும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். உம்முடைய ரப்பு மட்டும் நாடிவிட்டால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஈமான் கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆனா அல்லாஹ் அப்படி நாடல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, லவ் யஷாஉல்லாஹு லஹதன் நாஸ ஜமீஆ, அல்லாஹ் நாடிவிட்டால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் நேரான வழியை கொடுத்திருப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, வலவ் ஷா அல்லாஹு லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா வலாகின் யுதில்லு மன் யஷாஉ வ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடிவிட்டால் உங்களை ஒரே சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான். என்றாலும் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களை வழிகெடுத்து விடுகிறான், யாரு விரும்புகிறானோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியும் கொடுக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி ஷிர்க் செய்யக்கூடிய இணை வைப்பாளர்கள், அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, வலவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரகு, அல்லாஹ் நாடிவிட்டால் அவர்கள் ஷிர்க் செய்திருக்க மாட்டார்கள், இணை கற்பித்திருக்க மாட்டார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, வலவ் ஷா ரப்புக மா ஃபஅலுஹு, உம்முடைய ரப்பு நாடிவிட்டால் இதை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் நாடி இருந்தா அதெல்லாம் நடந்திருக்கானா? அல்லாஹ் நாடல, அல்லாஹ் நாடல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதில் ஒரு திருப்தியும் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அதே போன்ற அன்பிற்குரியவர்களே, நேரான வழி என்பது, நேரான வழியை கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு நேரான பாதையின்பால் வழிகாட்டுகிறான். வ அன்னல்லாஹ யஹ்தி மன் யுரீத், நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவருக்கு நேரான வழியை வழங்குகிறான். ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ, இதோ இதுதான் அல்லாஹ்வுடைய நேரான வழி. தன்னுடைய அடியார்களில் அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவருக்கு நேரான வழியை கொடுக்கிறான். அப்போ இந்த வசனங்கள்லாம் என்ன விளங்குது என்றால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நேரான வழியை மக்களுக்கு அல்லாஹ் முழு திருப்தியோடு அவனுடைய நாட்டப்படியே கொடுக்கிறான் என்பது இந்த வசனங்களிலிருந்து விளங்குகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு நாம் விளங்கிவிட்டால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய சுன்னாவை, வழிமுறையை நாம் விளங்கிவிட்டால் உண்மையிலேயே நம்முடைய நஃப்சுகள் அது சீரான நிலையை பெற்றுவிடும். அல்லாஹ்விடத்தில் தான் நேரான வழியை அடைய முடியும், அவன்தான் நேரான வழியை காட்ட முடியும் என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களில் மனிதர்களுக்கு இடையிலே அல்லாஹ் சில விஷயங்களை விட்டு கொடுக்காவிட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வழிமுறையை அல்லாஹ் இருக்க பிடிக்காமல் சில விஷயங்களை தகர்த்தி இருக்கின்ற பட்சத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நாட்டங்களை நாடி இருக்கிறான். அது ஏன் என்று சொன்னால், உண்மையில் மனித சமுதாயம் பாடம் படிக்க வேண்டும், அல்லாஹுவை பற்றியுள்ள செய்திகளை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வாறு குறிப்பிடுகிறான். வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅத் லஃபஸதத்தில் அர்து வலக்கின்னல்லாஹ ذو فضل على العالمين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களில் சிலரை அல்லாஹ்
தடுத்திருக்காவிட்டால் இந்த பூமியில் குழப்பம்தான் ஏற்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான். என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலங்கள் மீது அல்லாஹ் பேர் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது வலவு ஷா அல்லாஹு மக்ததலு, அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் சண்டை போட்டிருக்க மாட்டார்கள். வலக்கின் அல்லாஹ் யஃஅலு மா யுரீத், என்றாலும் அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் சர்வ அதிகாரம் உடையவன். அவனிடத்தில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அவன் விரும்பியவாறு என்ன வேண்டுமானாலும் அவன் செய்வான். செய்வதற்கு முழு ஆற்றல் உடையவன் என்பதை நாம் தெளிவாக புரிந்து அந்த அல்லாஹுவை அதிகம் அதிகம் நாம் புகழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் அனைத்துமே நமக்கு உணர்த்துகின்றன. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னைத்தானே அல்லாஹ் புகழும் போது ஒரு இடத்திலே சொல்கிறான், ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாதி வ ரப்பில் அர்தி ரப்பில் ஆலமீன். வானங்களின் இரட்சகன், பூமியின் இரட்சகன், அகிலங்களின் இரட்சகன் உடைய புகழ் எல்லாமே அல்லாஹுக்கு மட்டும்தான். வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்து, வானங்களிலும் பூமியில் உள்ள பெருமை யாவும் அவனுக்கே சொந்தம். வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவனோ யாவரையும் மிகைத்தவன், நுட்பமாக அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை புகழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான முறையிலே பிரித்து நமக்கு பாடம் எடுத்து அல்லாஹ் கூறுகிறான். எனவே அந்த அல்லாஹுவை நாம் அதிகம் அதிகம் புகழ வேண்டும். உண்மையில் ஒரு மூமின் அல்லாஹுக்கு தான் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்குமேயானால் அல்லாஹுடைய அந்த கலா கதிரை, அல்லாஹுடைய அந்த விதியை அவன் ஏற்றுக்கொள்வான். எனவே அவனுடைய கவலை, அவனுடைய கஷ்டம் எல்லாம் இதன் மூலமாக நீங்கிவிடும். காரணம், அவன் அல்லாஹுடைய கட்டளையை அழகான முறையில் அவன் விளங்கி இருக்கிறான். அல்லாஹுவை பற்றியுள்ள தவறான எண்ணங்களை கற்பிக்காமல் இருக்கிறான் என்பதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஹைரை தான் நாடுவான். உண்மையில் ஒரு மூமின் நினைப்பது அல்லாஹ் எதை நாடினாலும் அது ஹைராகத்தான் இருக்கும். நாம் சில நேரங்களில் அதை வெறுத்தாலும் சரியே, ஒன்றை நாம் விரும்புவோம், அதற்கு ஹைர் இருக்காது, அல்லாஹுக்கு தான் தெரியும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நமக்கு ஹைரைத்தான் நாடுவான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம், சட்டம் எல்லாமே அவனிடத்தில் தான் இருக்கிறது. கட்டளை யாவும் அவனுடைய கட்டளைப்படிதான் நடக்கிறது. அவனுடைய இல்ம், அவனுடைய அறிவு சென்றடையாமல் இந்த பூமியிலே ஒன்றுமே நடக்காது. அவனுடைய கலாக்கதரை மீறி எந்த ஒன்றுமே நடக்காது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹுவை பற்றியுள்ள செய்திகளை நன்கு படித்து, இன்னும் நிறைய செய்திகளை அல்லாஹுவை பற்றி படித்து அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அல்லாஹுவை புகழ வேண்டும். அல்லாஹுடைய வல்லமைகளை துதிபாட வேண்டும். அவ்வப்போது நம்முடைய நாவுகளால் அசைவுகள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது நாம் அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய நிலையிலும், நன்மைகளை செய்யக்கூடிய நிலையிலும், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு அழகான முறையிலும் நாம் இன்ஷா அல்லாஹ் மாறலாம். அப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.